மக்களே ஒரு டைம்ல க்ரூசர் பைக் அப்படின்னாலே ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். பட் இப்போ மாடர்ன் டேஸ்க்குள்ள வந்துட்டோம். நிறைய நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக், ரோட்ஸ்டர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் பார்க்குறோம். அதே மாதிரி க்ரூசர்ஸையும் நிறைய பிராண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்ததே கிடையாது இந்த பிராண்ட்லாம் க்ரூசர் பைக் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி. அப்படி ஒரு பிராண்ட் ஒரு க்ரூசர் பைக் இந்தியாக்குள்ள லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிட்டி க்ரூசர்னு சொல்லலாம். நம்ம கூட டிவிஎஸோட ரோனன் அகோண்டா எடிஷன் தான் இருக்கு. இது ஒரு க்ரூசர். அதுக்காண்டி தான் எக்ஸாஸ்ட் நோட்டையும் இந்த ஹார்னையும் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு க்ரூசரில் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங்கில் மெட்டல் பாடியில் நல்ல எக்ஸாஸ்ட் நோட்டோட ஒரு டீசெண்டான க்ரூசிங் இன்ஜின் மேப்போட க்ரூசருக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை க்ரூசர்னு அக்செப்ட் பண்ணிக்குவோம். நம்ம கூட அதை மாடர்ன் ரெட்ரோ க்ரூசர் ரோனன் இருக்கு. ஸோ இது அகோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அகோண்டானா என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, கோவாவில் ஒரு பீச் இருக்குது அகோண்டான்னு. அந்த பீச்சை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காண்டி. நீங்கள் பார்க்கலாம், இந்த கலர் கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. பட் லைவாக நான் பார்க்கும்போது ப்ரீமியமாக இருக்குது. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த ஹெட்லைட்டோட கவுல் சுற்றியுமே ஒயிட்டு தான். பட் இது 2 டோன் கலர் ஒயிட்டு. பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு மாதிரி கிரேயிஷ் ஒயிட்டு, மேலே இருக்கிறது வந்து பியூர் ஒயிட். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு காம்போல தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த கலர் பர்சனலாக பிடிச்சிருக்கு. என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இந்த ஹெட்லைட் வந்து சேம் தான், ரோனினோட எல்லா சீரீஸ்லையும் அதே மாதிரி தான் வரும். டிஆர்எல் எல்இடி, ஃபுல் எல்இடி, இண்டிகேட்டர் எல்இடி தான், டெய்ல் லாம்பும் எல்இடி தான். ஓகே, அதுக்கப்புறம் டேங்க்குக்கு வந்தோம் அப்படின்னா டேங்க் நல்ல பெரிய டேங்க். ஸோ அந்த டேங்க்ல வந்து ஃபுல்லாக ஒயிட்டு தான், பேஸ் கோட் ஒயிட்டு தான் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஸ்ட்ரைப்பில் அகோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட லோகோ. இந்த லோகோக்கு பின்னாடி 5 கலர் இருக்குது. 3 கலர் தானே தெரியுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். க்ளோஸ்அப்பில் பாருங்கள், டார்க் ப்ளூ, அதுலேருந்து ஒரு டோன் லைட்டு, லைட் ப்ளூ மாதிரி இருக்குது. அதுலேருந்து ஒரு டோன் லைட்டு, ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரெட்டு, அது வந்து டார்க் ரெட்டு, அதுலேருந்து ஒரு டோன் லைட்டு, செரி ரெட் கலரில் இருக்குது. 5 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா நீங்கள் ஊத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது வந்து பியூரான மேட் ஃபினிஷிங் கிடையாது, பியூரான கிளாஸ் ஃபினிஷிங் கிடையாது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரொம்பவும் மேட்டாக தெரியக்கூடாது, ரொம்பவும் கிளாஸாக தெரியக்கூடாது, சட்டிலாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த ரோனின்ல ஸ்பெஷலே இந்த பைக்கோட இன்ஜின் தான். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிட்டி க்ரூசர் நம்ம சொல்லலாம். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு சும்மா வார்த்தையில் சொன்னால் எப்படி? இந்த இன்ஜின் வந்து ஒரு 20 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்த மேப் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மேப் கிடையாது, மிட் ரேஞ்சில் நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நான் எல்லாத்தையும் வார்த்தையிலே சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்கள் லைவ் ஆக்ஷன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்னு நம்புறேன். மகளே, நம்ம கூட டிவிஎஸ் ரோனன் இருக்கு, அகோண்டா எடிஷன். சிட்டி ரேஞ்சஸில் தான் இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பைக்கை சிட்டிக்குள்ளே ஓட்டி காட்டுங்க ப்ரோ, ஹைவேல ஓட்டாதீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்காக சிட்டிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறேன். சைலண்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜி இருக்குது. 1 டேப் தான், அது வந்து ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அந்த சைலண்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜியுமே வந்து இந்த பைக்கில் ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. பிகாஸ் நிறைய க்ரூசரில் அது கிடையாது. ஸோ இந்த மாடர்ன் ஃபீச்சர் அதில் கொடுத்துருக்காங்க. பட் சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆனாலும் எக்ஸாஸ்ட் நோட் நல்லா தான் இருக்குது. மிட் ரேஞ்சில் கிளச் இஸ் சாஃப்ட், ஸோ சாஃப்ட். ஸோ கியர் ஷிஃப்டிங்கும் சாஃப்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. பட் ஃபுட் பெக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்வர்டில் தான் இருக்குது. ஃபைன். பவர் டெலிவரி அர்பன் மோடில் இருக்குது பைக். இப்போ லீனியர் தான், 7 km/h. ஹைவேல டெஸ்ட் பண்ணுற மாதிரியே தான் சிட்டிக்குள்ளேயும் டெஸ்ட் பண்ணுவோம். கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் காமிக்குது, இங்கே வரேன் நெக்ஸ்ட் கியருக்கு போங்க அப்படின்னு சொல்லி. வைப்ரேஷன் பார்ட் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ 2000 3000லாம் தான் சாதுவாக தான் இருக்குது பைக். 4000 கிட்ட போகும்போது சீட்டில் வைப்ரேஷனை லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, அப்படியே 4500 டேங்க்கு கிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் சீட்டுக்கிட்ட வந்து 4000 RPMல லைட்டாக தெரியுது. பட் ஆனால் 4500 தான் நீங்கள் டேங்க்கு கிட்ட தான். ஃபுட் பெக்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அது 6000 தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஃபைன். மிட் ரேஞ்சில் நல்ல பவர் டெலிவரி. டாப் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு சிட்டி பேஸ்டு க்ரூசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைன் சார். டிஆக்சிவேட் பண்ணோன்னே அந்த நோட்டு கேட்டோன்னா நல்லா இருக்காது. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது இந்த எக்ஸாஸ்ட் நோட் நல்லாவே க்ரௌட் புல்லிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இந்த கலர் ஸ்கீம் சார், இது என்ன கலர் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் செகண்ட் கியரில் பைக்கை ஸ்லோ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் செகண்ட் கியர்லேயே போகிறேன். லோ அண்ட் அமேசிங்காக இருக்குல்ல? எஸ். ஹேண்டில் பார் கொஞ்சம் பெருசாக இருக்கனால சிட்டிக்குள்ளே நீங்கள் ஃப்ளிக் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. நீங்கள் கெப்பபுளாக இருந்தீங்கன்னா ஓட்டுங்க. பட் சிட்டிக்குள்ளே ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. கிளச்சு
செம்ம சாஃப்டாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சாஃப்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, ஒரு 3 கியர் போதுமானதாக இருக்கும் சிட்டிக்குள்ளே க்ரூஸ் பண்ணுறதுக்கு இந்த பைக்கில். இப்போ நம்ம 3வது கியரில் ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிட்ட போயிட்டுருக்கோம். அகைன் நான் வந்து பைக்கை ஸ்லோ பண்ணுறேன் இப்போ 3rd கியர்லே. நல்லா இருக்குது. நான் கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதே இல்லை, அப்படியே கேஷுவலாக போயிட்டுருக்கு. ஃபைன். இப்போ நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணாலும் 2nd கியருக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ஸ்பீடில் வந்து அந்த கியரில் போக முடியாது. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம் அந்த இப்போ நிற்கிற மாதிரி கண்டிஷனுக்கு போயிட்டோம்னா 1st கியர் தான். பட் எனிவேஸ் இந்த லோ அண்ட் டார்க் அல்டிமேட்டாக இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங்கில் சொன்னது ஒரு சிட்டி க்ரூசர்னு சொல்லி. அந்த சிட்டி க்ரூசர் பேஸ் பண்ண மாதிரி தான் இன்ஜினோட மேப் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு கொஞ்சம் ஃப்ரீ ரோடுன்னு சொல்லலாம். சிட்டி ரோடு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் நம்ம புஷ் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 70 வரைக்கும் போகலாம். அதில் ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. இப்போ நான் 4th கியரில் இருக்கேன். இப்போ வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியல 4000ல். அந்த இனிஷியல் ரேஞ்சில் நான் உங்களுக்கு வைப்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறக்காண்டி பண்ணதான். பட் நீங்கள் யூஸ்வலாக ஒரு 4th கியர் 5th கியர் போடும் போது 4500 RPM 5000 RPM கிட்ட தான் நீங்கள் வைப்ரேஷன் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். ஓகே, நான் அதை டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி உங்களுக்கு எங்கே வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, பட் இந்த ரேஞ்சில் ஒரு 4th கியரை போட்டு ஒரு 4500 RPMல 60 கிளாக் பண்ணி இந்த மாதிரி ரோட்ஸில் க்ரூஸ் பண்ணும்போது இப்படி நம்ம ரைட் பண்ணோம்னா ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். பிரேக்கிங்கும் டீசெண்டாக இருக்குது. இந்த வேரியண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக சிங்கிள் சேனல் ABS தான் வருது. பிகாஸ் பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட்னால அடுத்தடுத்த வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு டுவல் சேனல் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து 2nd கியரே போட்டு நிப்பாட்டிடுறேன். சிக்னல் உள்ள போகுது. பட் நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு தான், அதாவது கிளச்சை மட்டும் விட்டுட்டு போவேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. பாருங்கள், வாவ், 1st கியரில் போகிற மாதிரி போகுது. வெயிட்டு தான் சூப்பரான ரோல் இந்த பைக்கில் 160. ஸோ அதனால் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ஒரு அமேசிங்கான மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஃபேமிலி யூசேஜ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் ஃப்ளாட்டான சீட்ஸ், லோவான சேடல். ஓகே, பவர் வந்து ரொம்ப அக்ரஸிவ் நேச்சரில் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போகும்போதும் பின்னாடி இருக்கவங்க பதட்டப்பட மாட்டாங்க, கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக உட்காந்து வருவாங்க. அதான் கருத்து. சஸ்பென்ஷனை பார்க்கலாம். சாஃப்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. பிகாஸ் ஃப்ரண்ட்டில் USD ஃபோக்ஸ் கிடைக்குது உங்களுக்கு, ஷோவா பிராண்டோட USD. 4வது கியரில் போயிட்டுருக்கீங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ பண்ணுறேன். இதுதான் இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. எதுவுமே நான் பண்ணல. சஸ்பென்ஷன் சாஃப்ட் ரேஞ்ச் தாங்க. நான் 4th கியரில் தான் இருக்கேன். இப்போ நான் நல்லாவே ஸ்லோ பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஸ்பீடில் வந்து போகாது. செயின் வந்து துடிக்கும். ரொம்ப ஈஸி டு ரைட் மோட்டார் சைக்கிளாக இருக்குது. அதான் என்னோட வியூ. இந்த இடத்துல உங்களுக்கு மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி நல்லா ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஸ்பீட் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்கனாலும். இப்போ ரியர் பிரேக்ஸ், டயர் சவுண்ட் கேட்குது. ரியர் பிரேக்ஸை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 4th கியரில் இருக்கோமா, ஆல்மோஸ்ட் 30 கீழே போக போகிறோம். இப்போ துடிக்கிற சவுண்ட் கேட்குதா? துடிக்கும். 2nd கியர் தான். 2nd கியர் மட்டும் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நின்றுட்டிங்கன்னா மட்டும் 1st கியர் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பீட் பிரேக்கர். ஓகே, அதான் இது ஒரு பர்ஃபெக்டான சிட்டி க்ரூசர்னு சொல்லலாம். அப்போ சிட்டியில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஹைவேலையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டது சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஓட்டும் போது எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹேண்டில் பார் பெருசாகவே இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்பேஸில் கூட உங்களால் ஓவர்டேக் பண்ணி போக முடியுது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நைஸ். ஸ்லிப்பர் கிளச் இருக்கனால நீங்கள் பிரேக் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணணும் இல்லை, இன்ஜின் பிரேக்கும் பண்ணிக்கலாம். ரியர் பிரேக்ஸை மட்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நான் யூஸ் பண்ணவில்லை. இருந்தாலும் ஸ்டாப்பிங் நல்லா இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வேகமாக போகிறேன். போயிட்டு ஃப்ரண்ட் பிரேக்ஸை மட்டும் வச்சு பாட்டலாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் தான் ABS வருது. ஃபைட்டிங் ரேஞ்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது. இப்போ ஸ்டாப்பிங்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது ஃப்ரண்ட்டில். பட் ரியர் பிரேக்ஸ் மட்டுமே சிட்டி ரேஞ்சஸில் ஓட்டுறதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்ன்றதான் என்னோட கருத்து. ஓ நைஸ். பிரேக்ஸும் நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்குமான்றது தெரியலை. ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கில் இன்னொரு ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஹார்ன். ஒரு க்ரூசர் பைக்கான ஒரு ஹார்னை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா க்ரூசர் பைக்ஸில் ஹார்ன் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் ஹார்ன் இருக்கும். பட் இதில் பாருங்கள் லவுடாக இருக்கும். ஆனால் எக்ஸாஸ்ட் நோட் அந்த மிட் ரேஞ்சில் நல்லா லவுடாக இருக்கனால ஏதோ ஒரு பெரிய பைக் வருது போலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணுது. ஆனால் அதே மாதிரி அப்ரைட்டான ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நல்ல டாலான ஒரு குதிரை மாதிரி இருக்க பைக்கில் உட்காந்து அந்த பைக்கை ஓட்டிட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஹேண்டில் பார் நல்லா அப்ரைட்டாக இருக்குது. அதுக்கு மேலே இந்த ஹேண்டில் பாரோட ரைஸ் லெவலை பாருங்கள். ஸோ அதனால் நல்ல அப்ரைட்டாக இருக்குது. நீங்கள் நல்லா நிமிர்ந்தெல்லாம் ஓட்டினீங்க அப்படின்னா நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கும். அந்த ரெட்ரோ க்ரூசர் ஃபீலையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, மேக்ஸிமம் ரியர் பிரேக்ஸே போதுங்க உங்களுக்கு. ரொம்ப ஓவர் ஸ்பீட் பண்ணுறீங்கன்னா மட்டும் 2 பிரேக்ஸை கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சிட்டிக்குள்ளே ஓவர் ஸ்பீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ஃபுட் பேக்ஸ் வந்து முன்னாடி இருக்குது. அந்த கியர் ராட் வந்து லைட்டாக முன்னாடி தள்ளி இருக்க மாதிரி இருக்குது. நம்ம போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் ஃபீல் பண்ணது அது. மிச்சப்படி நான் ஃபீல் பண்ண ப்ரோஸ் என்னென்னா சிட்டிக்குள்ளே இட்ஸ் கம்ஃபர்ட் வந்து கிளச் ஆக்சஸ்லேருந்து கியர் ஷிஃப்டிங்லேருந்து அண்ட் அதே மாதிரி அந்த போஸ்டர் ரைடர் ட்ரையாங்கிள் பவர் டெலிவரி. ஸோ இது எல்லாமே எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்டேட்டை ரிமைண்ட் பண்ணிச்சு. வைப்ரேஷன் பெரிய டீல் கிடையாது. நான் அகைன் அதையும் சொல்கிறேன், 4000 5000 ஆர்பிஎம்மில் தான் நீங்கள் வந்து ஒரு 5th கியரை போட்டுட்டு க்ரூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் நான் ஃபஸ்ட் கியரில் புஷ் பண்ணனால எனக்கு 4000 தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை நான் அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா டிவிஎஸ் பைக்ஸ்னாலே வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா, அதனால தான் அகைன் சொல்கிறேன். சஸ்பென்ஷனுமே இந்த கம்ஃபர்ட் பார்ட்டுக்குள்ளே வந்துடுது. அதனால் மிஸ்டர் கம்ஃபர்டபுள்னு இந்த பைக்கை நம்ம சொல்லலாம். நான் சொல்கிறேன், நான் ஓட்டினால நீங்கள் ஓட்டி பார்த்து சொல்லுங்கள். ஆனால் அதே மாதிரி சிட்டி டிராஃபிக்ஸ் ஹெவியான டிராஃபிக்ஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஹீட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, ஹீட் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிராஃபிக் கிடையாது, அங்கங்கே தான் டிராஃபிக். அப்பப்போ ஸ்லோ பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஹீட்லாம் பெருசாக தெரியாது. அதே மாதிரி ஹைவேல லாங் க்ரூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஹீட் தெரியும். லாங் க்ரூஸ் இந்த சென்ஸ் ஓட்டிட்டு நிப்பாட்டினோடனே அந்த இன்ஜின் மொத்த ஹீட்டும் டெசிபேட் பண்ணும். அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் இந்த இன்ஜின் இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ நம்மளோட ட்ராக் ஹைவே ட்ராக்குக்கு வந்தாச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் லவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும். நான் சிட்டி யூஸ் பண்ணணும், ஃபேமிலி யூஸ் பண்ணணும், பட்ஜெட்லேயே இருக்கணும், மைலேஜும் கொடுக்கணும், சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும். ஓகே லிஸ்ட் பெருசாக போகுது. அதோட எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், இந்த க்ரூஸர் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். அதையும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, கெட் இன்டு பூஸ்ட் மோட். ஒரு மாதிரி ஓவர் அக்ரெசிவாக இருக்குது சவுண்ட் எல்லாமே. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து பயங்கர ஸ்பீட் ஸ்டாப்பிங்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம வெயிட் பண்ணாலுமே அந்த ஒரு மாதிரி ஸ்லோவாக மந்தமாக போய் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, பெரிய ஸ்பீட் பிரேக்கர்னால நாட் அ டீல். இப்போ நம்ம 0 to 60 ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்பைன் பிரேக்ஸ் அல்டிமேட். 0 to 60, 3, 2, 1 go. சிக்ஸ்டி. ஓகே, 60 ஹிட் பண்ணிட்டோம். நம்ம 100 பார்த்துருவோம். 0 to 100, 3, 2, 1 go. ஹண்ட்ரட் ஒரு மாதிரி டைம் எடுத்துக்குது. பட் 60 சீக்கிரமாக கிளாக் ஆன மாதிரி இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பயங்கரமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த பைக்கில் நான் ஃபீல் பண்ணது. ஹைவேஸில் வந்து நம்ம லாங் க்ரூஸ் பண்ணுறதுக்கு க்ரூசிங் ஸ்பீடு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், பார்த்துருவோம். 5th கியர் தான் போட முடியும்னா அதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அதாவது ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சொன்ன கேள்வியோட. பிகாஸ் இது ஒரு க்ரூசர் 225 சிசியை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடச்சிருந்தா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் கொடுத்துருக்கும். அந்த 6வது கியர் போடும் போது அப்படியே ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் கிடைக்கும் பாருங்க. ஸோ அது வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது. ஓகே, அந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸை நான் மிஸ் பண்ணுறேன் இந்த பைக்கில். நான் அதே மாதிரி க்ரூசிங் ஸ்பீட் பார்க்கலாம். 5th கியர் போட்டிருக்கோம். ஸ்டில் த மோட்டார் இஸ் ரைசிங். நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு 5000 6000 ஆர்பிஎம் கிட்ட போகிறேன். பட் ஸ்டில் இந்த மிரர்ஸில் வந்து எனக்கு வைப்ரேஷன் பெருசாக தெரியல. அது ஒரு நல்ல விஷயம் பார்க்குறேன். 85 to 90 நல்ல க்ரூசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். விண்ட் அதிகமாக இருக்குது, காற்று எதிர்காற்று பயங்கரமாக இருக்கனால ஒரு 80 to 90 நீங்கள் நல்லா க்ரூஸ் பண்ணலாம். 100ன்றது மேக்ஸ் ஸ்பீட் மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 80 to 90 நல்ல க்ரூசிங் ஸ்பீடாக நான் ஃபீல் பண்ணுறேன்.
எஸ் 100 வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் 80 to 90 இஸ் அ குட் க்ரூசிங் ஸ்பீட் ஃபார் திஸ் பைக் அப்படின்றது என்னோட வியூ. நீங்கள் ஸ்பீடாக போனா அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. பட் உங்களுக்கு வந்து க்ரூசிங் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் டர்னிங் ரேடியஸ் லோ அண்டாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனுமே இந்த பைக்கில் நீங்கள் பார்க்கலாம் ஸ்டேபிளாக இருக்குது. அதுதான் இங்கே ஒரு பாயிண்ட்டு. பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் ஒரு 90 க்ரூஸ் பண்ணிட்டேன். 100 கூட போயிடலாம், அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு 100ல் போகலாம். பட் ஒரு மாதிரி இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க. காற்று நல்லா பயங்கரமாக இருந்தாலும் காற்றை பிரிச்சுக்கிட்டு பயங்கரமாக போகுது. பிகாஸ் அது காரணம் இந்த பைக்கோட வெயிட்னு சொல்ல முடியாது, இந்த பைக்கோட பவர் டு வெயிட் ரேஷியோன்னு சொல்லலாம். 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போயும் எக்ஸாஸ்ட் நோட்டும் சரி, அந்த ஹார்னுமே நல்லா லவுடாக தான் இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக காற்றடிச்சாலும் ஓகே 80 to 100க்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீட் கிடைக்கும். 90ன்றது ரிலாக்ஸ்டு க்ரூசிங், 100ன்றது ஒரு ஸ்பீட் க்ரூசிங்காக இருக்கும் அப்படின்றதான் என்னோட வியூ. இந்த பைக்கில் இதெல்லாம் பெட்டராக கொடுத்துருக்கலான்னு சொல்கிறது தான் இந்த பைக்கோட கான். இதெல்லாம் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களோட நீட்ஸ் அண்ட் பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பைக் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கணும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க. ஸோ இதை நான் ஒரு க்ரூசர்னு சொல்கிறேன். இது எந்த வகையில் தான் க்ரூசர்? ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் ஹெட்லாம்ப் இருக்குது, அதனால நம்ம அந்த ரெட்ரோ டிசைன் நம்ம சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி உள்ளே இருக்க மாடர்ன் எலிமெண்ட்ஸ் இருக்கனால அது மாடர்ன் ரெட்ரோன்னு சொல்லலாம். எல்இடி டிஆர்எல், எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர். ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஷோவோட யூஎஸ்டி ஃபோக்ஸ் 41mm யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்க் எப்படி இருக்குது, ஆன் ட்ரெண்டில் இருக்கா, காஸ்ட்லியாக இருக்கான்றத விட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது. ஸோ சிட்டி ரேஞ்சஸில் ஓட்டும் போது நல்ல கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. அந்த கம்ஃபர்ட்டை எங்கெங்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியுதுன்னு ரைடில் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் ரொம்ப ஸ்டிஃப் கிடையாது, அந்த கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த த்ராட்டிலோட கிரிப்பில் ஸ்டார்ட் ஆகி அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸு, கிளச் ஆக்சஸ்ஸு, கியர் ஷிஃப்டிங்கு, ஆனால் அதே மாதிரி சீட் கம்ஃபர்ட்டு, ஃபுட் பேக்ஸோட பொசிஷன் எல்லாமே சேர்த்து நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுலேயும் நான் அந்த க்ரூசரை ஃபீல் பண்ணேன். நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த டைமண்ட் கட் ஷேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த இன்ஜினோட ஏர் வென்டிலேஷன் ஏரியாவில் அந்த டைமண்ட் கட் ஷேட் டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அலாய் வீல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 17 inches, ஃப்ரண்ட்லையும் 17, ரியல்லையும் 17 தான். பட் ரியலில் 130 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 140 செக்ஷன் டயராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த பைக்கோட பவர் டு வெயிட் ரேஷியோ நமக்கு அகெயின்ஸ்ட் விண்டில் போகும்போது கூட நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் ரைட்லேயே டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். அண்ட் இந்த பைக்கில் இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா அந்த எக்ஸாஸ்ட் கேன் பார்க்கவும் பெருசாக இருக்குது, சத்தமும் பெருசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதில் மாடர்னாக ஃபீச்சர் என்ன அப்படின்னா சைலண்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜி. இந்த பைக்குக்கு அது தேவையான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தேவைப்படலை. பட் ஸ்டில் அதை வந்து ஒரு மாடர்ன் ஃபீச்சராக கொடுத்துருக்கேன். ஏன்னா டிவிஎஸோட எல்லா பைக்ஸ்லையுமே இது இருக்குது. இது இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த ரானஸ் ஃபீல் பண்ணலாம். அதாவது எக்ஸாஸ்ட் வந்து சடனாக வந்து சவுண்ட் கேட்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து நீங்கள் பாருங்களேன், ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து ரொம்ப சைலண்டாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பீட்டு பயங்கரமாக வருது. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிராங்க் சவுண்ட்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் கருத்து. 4000 RPMல உங்களுக்கு நல்ல நோட் கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி எவ்வளோதான் காற்று இருந்தாலும் அந்த இடத்துல இந்த சவுண்ட் கேட்குது. அந்த அளவுக்கு நல்ல எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் கருத்து. இந்த அகோண்டா எடிஷனில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா சீட்டோட ரெக்ஸின் நல்லா இருக்குது. அதில் வந்து டபுள் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க, ரெட் ஸ்டிச்சிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ஸினோட குவாலிட்டி அப்படின்னு வரும்போது இட்ஸ் குட், நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃபோம் லெவல் டீசன்ட், ரொம்ப பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் உட்காந்து ரைட் பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா சேடில் லெவல் வந்து கம்மி, ஃபேமிலி யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கிராப் ஹேண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, லேடிஸ் உட்காந்து பிடிச்சிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பைக் வந்து எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கும் இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து க்ரூசிங் பண்ண நினைக்கிறாங்கன்னா இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும். சிட்டி யூசேஜ் அதிகமாக பண்ண நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும். ஃபேமிலி யூசேஜ் பண்ண நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத கருத்து. ஆனால் அதே மாதிரி ஃபைனலாக அதிகமான மைலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும். எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த பைக்கோட மைலேஜ் ஃபிகர்ஸ்ன்னு பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே அரவுண்டு ஒரு 40 நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவே ஹைவே போட்டிங்கன்னா 40 to 45 கூட எடுக்கலாம். சிட்டிக்குள்ளன்றது நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். 35 மினிமம், 40 to 43ன்றது மேக்ஸிமம் நீங்கள் வச்சுக்கலாம். ஹைவே பண்ணிங்கன்னா 45ன்றது மேக்ஸிமம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் 40 km மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு 40 km/லிட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி 14 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாமே இந்த பைக்கோட பெஸ்ட் பார்ட்ஸை நம்ம பேசிட்டோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நான் சொன்னது எல்லாமே ப்ரோஸ். கான்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் டியூன்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த மிட் ரேஞ்சில் நல்லா இருக்குது, அது டாப் எண்ட் வரைக்கும் கேரி ஃபார்வர்டானா நல்லாயிருக்கும் ஒன்று. ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட கூலிங் சிஸ்டம்
நம்ம என்னதான் மாடர்ன் ஃபீச்சர்ஸ்னு பேசுகிறோம். லிக்விட் கூலிங் கொடுத்துருந்தா இன்னும் கம்ப்ளீஷன் ஃபீல் கிடச்சிருக்கும். ஆனால் அதே மாதிரி இது க்ரூசர்னு நம்ம சொல்கிறோம். அந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸை நான் பர்சனலாக மிஸ் பண்ணுறேன். 5 கியர்ஸ் வரைக்கும் பவர் ஜென்ரேட் பண்ணும், 6th கியர் க்ரூசிங் கியர். ஸோ க்ரூசர் பைக்கில் அந்த க்ரூசிங் கியரே இல்லாதது தான் லைட்டாக இதாக இருக்குது. அது மாதிரி ஃபீல் ஆகுது. க்ரூசிங் கியர் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் தென் அதை தாண்டி இந்த கியரோட ராட் லெவல் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு. நான் என் காலை முன்னாடி விட்டு இப்படி நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு விஷயம் நான் பார்த்தேன். மேஜரான விஷயங்கள் இதுதான். அது போக பிளாஸ்டிக்ஸ் குவாலிட்டியை பற்றி பேச வேண்டியது இல்லை. பிகாஸ் இதில் பிளாஸ்டிக்கே இல்லைன்னொடனே எல்லாமே மெட்டலான்னு கேட்காதீங்க. இந்த இடத்துல பிளாஸ்டிக் ஆன்னு பார்த்தோன்னா மெட்டல், பின்னாடி போனோன்னா மெட்டல், டேங்க்கு மெட்டல், இங்கே வந்தோன்னா ஃபெண்டரும் மெட்டல். ஸோ அதனால் இந்த பைக்கில் வந்து நிறைய மெட்டல் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் நான் பார்த்தேன், நிறைய வயர்ஸ் வந்து அங்கங்கே போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த பிரேக் கேலிபருக்கு போகிற அந்த பிரேக் ஃப்ளூயிட் வயரு, ஏபிஎஸ் கனெக்ஷனுக்குரிய வயரு, ஸோ அந்த ஸ்பீடோமீட்டருக்குரிய வயர் தனியாக இருக்குது. ஸோ அது ஸ்லிம்மாக இருக்கனால ஈஸியாக எதாவது பட்டு கட்டாகிறது வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் அலைண்டாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த பைக்கில் நான் பார்த்தது. இந்த ரோனின் பைக்கில் 2 அடல்ட் கம்ஃபர்டபுளாக போக முடியும். எப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ரைடர் எப்பயும் போல அவரோட சிட்டிங் போஸ்டரில் உட்காந்தார் அப்படின்னா இந்த இடத்த அகாமடேட் பண்ணிடுவார். ஆனால் அதே மாதிரி செகண்ட் பில்லியன் வந்து ஒன் சைடாக உட்காடுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. சீட் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குன்னா நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. சேஃப்டிக்கு ஒரு கிராப் பேண்ட்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2 அடல்ட் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு அடல்ட் 2 கிட் கூட்டிகிட்டு போக முடியும். ஃபைன். ஸோ இந்த ரோனின் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதை பார்ப்போம். பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து க்ரூசரில் யோசிக்கிறதே வெயிட் தான். இதில் 159 to 160 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட், அதிகமான வெயிட்னு சொல்ல வரல, நல்ல வெயிட்ன்றது குட் வெயிட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் சென்ட்ரு ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. இது இந்த பைக்கில் ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. பிகாஸ் நிறைய பைக்கில் இப்போ கிக்கர் இல்லை, சென்ட்ரு ஸ்டாண்ட் இல்லை, நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறத நான் கமெண்ட்ஸில் கேட்குறேன். பட் ஸ்டில் நம்ம மாடர்ன் டெக்னாலஜி நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் நிறைய பைக்கில் வந்து இந்த விஷயங்கள் இல்லை. அதனால் அதுக்கு போட்டியாக இருக்க பைக்லையும் இந்த விஷயங்கள் இல்லை. இந்த பைக்லையும் கிக்கர் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் 200 சிசிக்கு மேலே போச்சு. இது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்குள்ளே போயிடுது. இப்போ தான் க்ரூசர்னு சொன்னீங்கன்னு யோசிக்கலாம். அது ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ நம்ம இந்த பைக் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்ப்போம். 160 கிலோகிராம் தான். ஸோ அதனால் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்க்ரஸ் லைட்டாக காலை எஃபோர்ட் போட்டு ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த பைக்கோட லென்த் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, பட் இந்த இடத்த தாண்டிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகுது. பைக்கை நிப்பாட்டி நம்ம கீழே இறங்க போகிறோம் அப்படின்னா எக்ரஸ் நைஸ், ஒன்றும் பெரிய டீலாக இருக்காது நம்புகிறேன். ஓகே, உள்ளே ஏறினோடனே ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல். வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம். 160 கிலோகிராம் போது நீங்கள் 50லேருந்து 70 கிலோக்குள்ளே இருந்தாலே ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஹைட்டு நீங்கள் பார்க்கலாம், என்னோட 2 ஃபுட்டுமே கீழே பிளேஸ் ஆகிருக்கு, முட்டுமே மடங்கி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பைக்கில் ரைடிங் போஸ்டர் தான் பெஸ்ட் பார்ட்டே. பிகாஸ் ஹேண்டில் பார் ரைசர் வச்சு மேலே ரைஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஹேண்டில் பாரையும் பெண்ட் பண்ணி நல்லா ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரைட்லேயே சொல்லியிருந்தேன், நல்லா அப்ரைட்டாக இருக்குது. ஒரு குதிரையில் உட்காந்து போகிற மாதிரி ஃபீல் இருக்குது. அதை நான் ஃபீல் பண்ணேன், மிகைப்படுத்தி பேசலை. இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர் லெவலும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் டுவர்ட்ஸ் த ரைடர் இருக்குது ஹேண்டில் பார். ஃபுட் பெக்ஸ் ஃபார்வர்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த க்ரூசர் ரேஞ்சை வந்து மீட் பண்ணுன்றதுக்காண்டி. அண்ட் நீங்கள் ரைடிங் போஸ்டரையும் பார்க்கலாம், ரைடர் ட்ரையாங்கிள். ஸோ எல்லாமே இந்த கம்ஃபர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. எனக்கு ஒரு பாயிண்ட் கூட நான் லீன் ஃபீல் பண்ணல. நீங்கள் பார்க்கலாம் இந்த பின்னாடி போஸ்டரை. ஸோ அதனால் ஒரு நல்ல சிட்டி பைக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி அங்கங்கே அஜைலாக இருந்துச்சு. கம்ப்ளீட்லி அஜைல், கம்ப்ளீட்டாக ஃப்ளிக் பண்ணி ஓட்டலாம் நான் சொல்ல வரல, அங்கங்கே. ஸோ அதனால் நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பைக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உட்காந்தது போக கண்டிப்பாக இன்னொரு ஆள் பண்ணி உட்காந்துக்கலாம். ஸோ இந்த பைக் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்றதுல இப்போ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொன்னது வந்து என்னோட வியூவில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் நியர்பை டிவிஎஸ் டீலர்ஷிப் போய் டெஸ்டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க. மக்களே, ரோனின் 225 நிறைய வேரியன்ட்ஸ்ல அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியன்ட், அகோண்டா வேரியன்ட், மிட் வேரியன்ட், டாப் வேரியன்ட் சொல்லி. பேஸ் வேரியண்டோட பிரைஸ் 1,25,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. இந்த அகோண்டா வேரியண்டோட பிரைஸ் 1,31,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. ரோனின் மிட் வேரியண்டோட பிரைஸ் 1,48,000 வருது. ரோனின் டாப் வேரியண்டோட பிரைஸ் 1,60,000 வருது. ஆன் ரோட் பிரைஸ்ன்னு பார்த்தோன்னா 1,60,000 2 லட்சம் ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். இது அப்ராக்ஸான ப்ரைஸ். ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் முன்ன பின்ன மாறலாம், மந்த் வைஸ் மாறும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் நியர்பை டீலர்ஷிப் போய் நீங்கள் கொட்டேஷன் வாங்கணும் கிடையாது. இப்போ நீங்கள் டிவிஎஸ் பைக்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் மொபைல் எடுத்து டிவிஎஸோட வெப்சைட்குள்ளே போங்க, உங்கள் கரண்ட் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரோனில் எக்ஸாம்பிளுக்கு இந்த அகோண்டா எடிஷனோட உங்கள் ஊர் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் பாருங்கள். அந்த ஆன் ரோட் ப்ரைஸ் தான் நீங்கள் டீலர்ஷிப்பில் போய் எங்கே கேட்டாலும் அந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் டிவிஎஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க.
நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸ்க்காண்டி ஷோரூம் போய் ஆன் ரோட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். பேஸ் வேரியண்ட்டுக்கும் இந்த அகோண்டா வேரியண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 6000 ரூபாய்க்கு கலர் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடைக்கல. இந்த அகோண்டா வேரியண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், பேஸ் வேரியண்ட்ல சிங்கிள் சேனல் தான், இதுக்கு அடுத்தடுத்த வேரியண்ட்ஸ் தான் உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடைக்குது. இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடும். ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரைஸு. இந்த பைக் வந்து 200cc அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குது. அண்ட் ரெண்டாவது ஃபியூல் எஃபிஷியன்சி, நல்ல மைலேஜ் உங்களுக்கு கொடுக்குது. 200cc நல்ல மைலேஜ். இந்த பைக் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான க்ரூசர்னு சொல்லலாம், சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், ஹைவேஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் பார்க்குறீங்க, சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணுவீங்க, ஹைவேலையும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பைக் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த பைக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் பைக் பையர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு பைக் வாங்கணும் பட் ஆனால் எனக்கு ஒரு பெரிய பைக் ஓட்டணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது எங்களோட வியூலேருந்து நான் சொல்கிறது. ஸோ மக்கள் இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா டிவிஎஸோட சர்வீஸ் தான். இந்த சர்வீஸை இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னுமே பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் அவங்ககிட்ட இருக்க RR 310, RTR 310, இந்த Ronin 225, RTX 300 எல்லாமே நல்ல பைக்ஸ் தான். பட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸை யோசிச்சுட்டு தான் மக்கள் வந்து இந்த பைக்ஸ்க்கு பதிலாக ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் ஓவராலாகவே Ronin 225 அகோண்டா எடிஷனை பற்றி என்னோட கருத்து. எப்பயும் பைக் ரைட் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, லாங் டிரைவ் பண்ணுறீங்க கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி லாங் ரைட் பில்லியனோட போகும்போது பில்லியனுக்கும் ஹெல்மெட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.